எபிசோட் 173. ஆதனும் சோமனும் கண்ணிமைக்கும் நேரத்தில் 2 வீரர்களை கொன்றுவிட்டு கம்பீரமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்த பீமன் வம்சத்து வீரர்களின் தலைவனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அங்கு அந்த அரசபுர அரண்மனைக்கு சென்று கொண்டிருந்த அனைவரும் இந்த சண்டையை பார்த்து அப்படியே நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்து ஒரு 2வது லெவல் சக்தியில் இருக்கும் வீரன் தனது சக்தியை வெளியெடுத்தான். அதை பார்த்த ஆதன், குரங்கு குத்து சக்தி மேக்சிமம் என்று கத்தினான். ஆதனின் 2 கைகளிலும் அந்த குரங்கின் சக்தியும் அவனது ஆற்றல் சக்தியும் ஒன்றுபட்டு அவனது கையில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் ஆதன் 9வது லெவல் மேக்சிமம் லெவலுக்கு முன்னேறியதால் அவனது குரங்கு குத்து சக்தியோடு ஆற்றல் சக்தி சேர்ந்து அதில் நெருப்பு எரிய ஆரம்பித்தது. அதை பார்த்த அந்த வீரர்களின் தலைவன் அந்த எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை தடுக்க சென்றான். அதற்குள் அந்த வீரன் தனது சக்தியை ஆதனை நோக்கி தாக்கினான். அந்த சக்தி வரும் வரை காத்திருந்த ஆதன் அந்த சக்தியை ஓங்கி ஒரு குத்து குத்தினான். அப்போது அந்த சக்தி தவிடுபடியானதோடு வேகமாக சென்று அந்த எக்ஸ்போர்ட் லெவல் வீரனையும் அடித்து பறக்க விட்டது. அவனது வாயில் இருந்து ரத்தமாக வந்தது. அவன் அங்கிருந்த ஒரு இரும்பு கம்பியில் வேகமாக சென்று மோதியதில் அவனது தலையில் அந்த இரும்பு கம்பி அடித்து அவனது தலையில் இருந்து ரத்தம் வந்து அங்கேயே விழுந்து இறந்து போனான். அப்போது அதை பார்த்த அங்கிருந்த மற்ற வீரர்களும் பதட்டம் உண்டானது. அப்போது அந்த பக்கம் ஒரு வாரியர் லெவல் வீரன், தலைவா தலைவா வந்து என்ன காப்பாத்துங்க என்று சொல்லி முடித்த அடுத்த நொடி சோமன் அந்த நபரின் கழுத்தை எரித்து எறிந்தான். அதை பார்த்த அந்த தலைவனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் தனது அடுத்த எக்ஸ்போர்ட் லெவல் வீரனை பார்த்து, சஞ்சய், நீ போய் அந்த ஆதனை அடிச்சு கொன்னுட்டு வாப்போ என்று கூறிவிட்டு அவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு வாரியர் லெவல் வீரனை பார்த்து, நீ போய் அந்த சோமனை கொன்னுட்டு வாப்போ என்று உத்தரவிட்டான். அப்போது அந்த தலைவனுக்கு அருகில் மேலும் சில வீரர்கள் வந்து நின்றார்கள். அதை பார்த்த ஆதன், என்னடா டேய், நீங்க போட்டி நடத்தினீங்க, அதுல நான் கலந்துகிட்டேன். என் உயிரை பணைய வச்சு போட்டியில ஜெயிச்சு பேட்டில் பாயிண்ட்ஸ் வாங்கினேன். அந்த பேட்டில் பாயிண்ட்ஸ்ல நான் இந்த டிராகன் எலும்பு வாங்கினேன். இதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? பீமன் வம்சம் இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த போட்டிக்கு வந்திருக்கவே மாட்டேன்டா. உங்களையும் நேர்மையானவங்கன்னு இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க பாரு, இவங்க தான்டா முட்டாளுங்க. அப்புறம் இன்னைக்கு நீங்க இங்க பண்றத நான் போய் வெளியில ஊருக்குள்ள சொன்னேன்னா அவங்க எல்லாம் உங்களை கேவலமான வம்சம்னு காரி துப்புவாங்கடா என்று கூறினான். அதை கேட்ட அந்த தலைவனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் ஆதனை பார்த்து, நீ இந்த விஷயத்த வெளியே போய் சொல்லணும்னா அதுக்கு முதல்ல நீ இங்க இருந்து உயிரோட போகணும் தம்பி. இங்க பாத்தியா நாங்க எத்தனை எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவங்க இருக்கோம்னு என்று கூறிவிட்டு வஞ்சகமாக சிரித்தான். அதை கேட்டு ஆதனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் தனது மின்னல் ஈட்டியை புயல் காற்று ஈட்டியாக மாற்றி நின்று கொண்டிருந்தான். அங்கு ஒரு 2வது லெவல் எக்ஸ்போர்ட் வந்து ஆதனை தாக்க வரும்போது ஆதன் அந்த தாக்குதலில் இருந்து பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை வைத்து தப்பித்து விட்டு அவனது புயல் ஈட்டியை அந்த வீரனை நோக்கி எறிந்தான். அந்த புயல் ஈட்டி வேகமாக சென்று அந்த வீரனின் நெஞ்சில் குத்தி அந்த வீரன் அங்கேயே விழுந்து இறந்து போனான். ஆதன் 9வது லெவல் சக்திக்கு வந்த பிறகு அவனது சக்தி மேலும் வலுவடைந்ததாக உணர்ந்தான். அது மட்டுமின்றி அங்கு இருந்த மற்ற வீரர்களுக்கு ஆதனின் சக்தியை பார்த்து பிரமிப்பாகவும் இருந்தது. அத்துடன் கோபமும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. மறுபக்கம் சோமன் அந்த வாரியர் லெவல் நபரின் கழுத்தில் தனது சாட்டையை போட்டு இழுத்து அவன் தனது அறிவாள் ஆயுதத்தை வைத்து அவனது கழுத்தை துண்டாக வெட்டி எறிந்தான். அப்போது அங்கிருந்த 2 வீரர்கள் வந்து ஆதனை 2 பக்கம் இருந்து தாக்கினார்கள். ஒரு பக்கம் ஒரு வீரன் காற்று சக்தியை வைத்து ஆதனை தாக்கினான். மறுபக்கம் அந்த நபர் லைட் சக்தியை வைத்து தாக்கினான். அதை பார்த்த ஆதன் தனது சக்தி ஆற்றலை அவனது உள்ளங்கையில் எடுத்து அந்த பக்கம் காற்று சக்தி விட்டவன் சக்தியிலிருந்து தப்பித்ததோடு அந்த சக்தியோடு சேர்த்து தனது ஆற்றல் சக்தியையும் இந்த பக்கம் இருந்த ஒரு வீரன் மீது தாக்கினான். அந்த 2 சக்தியும் வந்து அந்த வீரன் மீது பட்டதும் அவனது லைட் சக்தி உடை தெரிந்ததோடு அந்த நபர் அந்த சக்தி பட்டு 100 அடி தூரம் பறந்து சென்று விழுந்து அங்கேயே இறந்து போனான். அந்த வீரன் பறந்து செல்வதை பார்த்து கொண்டிருந்த இடதுபுறம் காற்று சக்தி வைத்திருந்த வீரன் அங்கு பார்த்துவிட்டு ஆதனை திரும்பி பார்க்கும் போது ஆதன் தனது குரங்கு குத்து சக்தியை பயன்படுத்தி அந்த நபரின் நெஞ்சிலேயே குத்தினான். அந்த நபரும் மறுபக்கம் பறந்து சென்று விழுந்து இரத்த ரத்தமாக துப்பிவிட்டு அவனால் எழுந்திருக்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்தான். ஆதனின் ஆற்றல் சக்தியை பார்த்த ஒரு பீமன் வம்சத்து எக்ஸ்போர்ட் தனது தலைவனை பார்த்து, இந்த 9வது லெவல் சக்தியில இருக்கவன் எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் லெவல் ஆளுங்களை பந்தாடிட்டு இருக்கான்னு தெரியலையே. அப்படி இவன் என்ன ஆற்றல் சக்தி தான் வச்சிருக்கான்? இப்படி ஒரு சாதாரணமான ஈட்டியை வச்சுக்கிட்டு கண்ணு மிக்கிற நேரத்துல நம்ம 5 எக்ஸ்போர்ட் லெவல் ஆளுங்களை கொன்னுட்டான். இது இப்படியே போனா நம்ம பக்கம்தான் தலைவரை பெரிய இழப்பு உண்டாகும் என்று கூறினான். அதை கேட்ட அந்த வீரர்களின் தலைவன், நம்ம வீரன் சொல்ற மாதிரி இவனை தனித்தனியா போய் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால இவனை ஒட்டுமொத்தமா ஆளுங்களை அனுப்பிதான் கொல்லணும் என்று நினைத்து விட்டு அவனது அனைத்து வீரர்களையும் பார்த்து, வீரர்களே, இதுக்கு மேல தனித்தனியா யாரும் போய் அவனை அடிக்க வேண்டாம். அவனை எல்லாரும் சுத்தி வளைங்க, எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அட்டாக் பண்ணி கொண்டுட்டு வாங்க போங்க என்று உத்தரவிட்டான்.
அதை கேட்டதும் அவனுடன் வந்த எக்ஸ்போர்ட் அனைவரும் ஆதனை வட்டமிட்டு நின்றார்கள். அதில் யார் தாக்கப் போகிறார்கள் என்று ஆதன் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த அங்கிருந்த மக்களும் சோமனும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு வாரியர் லெவலால கொல்றதுக்கு இத்தனை எக்ஸ்போர்ட் ஆளுங்களா என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆகா, லோகேஷோட ஆளுங்க நம்ம ஆள சுத்து போட்டுட்டாங்களே, இப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம ஏதாவது உதவி பண்ணணுமே என்று நினைத்து யோசித்துக் கொண்டிருந்தான் சோமன். அப்போது அங்கிருந்த எக்ஸ்போர்ட் லெவல் வீரர்கள் ஸ்பிரிட் சக்தியை வெளியெடுத்து நின்றார்கள். அங்கிருந்த ஒரு கரடியின் சத்தம் மிகவும் கொடூரமாக இருந்தது. அங்கிருந்த அனைத்து மக்களும் அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் காதை மூடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதன் எந்த மிருகம் எப்போது தாக்க வரும், எது முன்னால் வந்து தாக்க வரும் என்று கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த அந்த கரடிதான் ஆதனை முதலில் தாக்க வந்தது. அதை பார்த்த ஆதன் பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி மேலே பறந்து வந்து அந்த கரடியின் தாக்குதலில் இருந்து தப்பித்துவிட்டு, சோமன, உன்னோட பிரம்பு குச்சியை கொடு என்று கத்தினான் ஆதன். அப்போது அந்த பிரம்பு குச்சியை சோமன் ஆதனை நோக்கி எறிந்தான். அதை ஆதன் பிடித்துவிட்டு அந்த பிரம்பு குச்சியை சாட்டையாக மாற்றி அந்த எக்ஸ்பர்ட் வீரனை சாட்டையை வைத்து அவனை நோக்கி மேலே இழுத்தான். அந்த வீரனும் என்ன செய்வதென்றறியாமல் மேலே பறந்து வந்தான். அப்போது ஆதன் தனது மின்னல் ஈட்டியை வைத்து அவனது வயிற்றில் சொருகினான். அந்த நபர் அங்கேயே விழுந்து இறந்து போனான். அப்போது அந்த கரடியும் அப்படியே மறைந்து போனது. அதை பார்த்த மற்ற எக்ஸ்போர்ட்கள் சற்று அலறினார்கள். இருப்பினும் அவர்கள் ஆதனை கொன்றாக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இருந்தார்கள். அப்படியே மேலே பறந்து கொண்டு தனக்கு பின்னால் கத்தியோடு நின்று கொண்டிருந்த ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்துவிட்டு ஆதன் தனது கையை தூக்கினான். அப்போது அவன் கையில் புயல் காற்று ஈட்டி வந்தது. ஆதன் திரும்பி அந்த வீரனை பார்த்தால் அவன் சுதாகரித்து விடுவான் என்று எண்ணி அப்படியே முன்னே பறந்தவாறு தனது புயல் ஈட்டியை பின்னால் எறிந்தான். அந்த புயல் காற்று ஈட்டி கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த வீரனின் கழுத்தில் குத்தியது. அதை பார்த்தவனுக்கு அருகில் இருந்த வீரன் பேரதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் ஆதன் அந்த ஈட்டியை எறிந்தது அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் ஆதன் வெறுங்கையை வீசுவதைப் போலதான் தெரிந்தது. ஆனால் புயல் காற்று ஈட்டியை வீசி கண்ணிமைக்கும் நேரத்தில் மற்றொரு எக்ஸ்போர்ட் லெவல் வீரன் இறந்தது அங்கிருந்த தலைவனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஆதன் அந்த பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியில் இருந்து கீழே இறங்கினான். அவன் அப்படியே திரும்பி அந்த நபரை பார்த்தான். அந்த நபர் கழுத்தில் ஈட்டி குத்தியதோடு அப்படியே கீழே விழுந்து இறந்து கிடந்தான். அப்போது அங்கு இன்னும் சில புதிய வீரர்கள் வந்தார்கள். அதை பார்த்த அந்த பீமன் வம்சத்து வீரர்களின் தலைவன் அதில் ஒரு வீரனை பார்த்து, ஏய், யாரு பண்ணீங்களா, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்று கேட்டான். அந்த பக்கம் இருந்த வீரன், உங்களை பார்த்தா பீமன் வம்சத்து ஆள் மாதிரி இருக்கு, நாங்க எல்லாம் சைகன் வம்சத்து எக்ஸ்போர்ட் லெவல் ஆளுங்க, ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்று கேட்டான் அந்த சைகன் வம்சத்து வீரர்களின் தலைவன். அதை கேட்ட பீமன் வம்சத்து வீரர்களின் தலைவன் கேலியாக சிரித்துவிட்டு, என்னப்பா, நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்டுக்கிட்டு இருக்க, இது எங்க ஊரு, நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு முதல்ல சொல்லு என்று திமிராக கேட்டான். அதை கேட்ட சைகன் வம்சத்து தலைவன், நாங்க இந்த ஆதனை கொள்ளதான் இங்க வந்திருக்கோம், இப்ப சொல்லுங்க, நீங்க எதுக்கு இங்க எத்தனை பேர் நின்றுட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அவனை பதிலை கேட்டதும் மிகவும் சந்தோஷமாக மாறினான் பீமன் வம்சத்து தலைவனும் அவனது வீரர்களும். அப்படியா, வா வா, நாங்களும் அவனை கொள்ளதான் சுத்து போட்டு நின்றுட்டு இருக்கோம் என்று கூறினான் பீமன் வம்சத்து வீரர்களின் தலைவன். அதை கேட்டதும் சைகன் வம்சத்து தலைவனும் வீரர்களும் சந்தோஷமாக சிரித்துவிட்டு, அப்படியா, அப்ப வாங்க நம்ம ரெண்டு வம்சமும் சேர்ந்து ஆதனை கொல்லுவோம், எங்க வேலையும் சீக்கிரம் முடியும் என்று கூறினான் சைகன் வம்சத்து வீரர்களின் தலைவன். இருவரும் ஒன்றாக இணைந்து அவரவர் வீரர்களை அழைத்து ஆதனுக்கு எதிராக நின்றார்கள். ஆதனுடன் சோமனும் வந்து நின்றான். இருப்பினும் ஆதனுக்கும் சோமனுக்கும் அவர்களை பார்த்து பேரதிர்ச்சியாக இருந்தது. மறுபக்கம் அட்டூரியன் தணிகைநாதனை சந்திக்க சென்றான். அப்போது தணிகைநாதன் தனது தாடியை தடவியவாறே ஏதோ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்த அட்டூரியன், என்னையா யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அதேபோல் மறுபக்கம் லோகேஷும் அந்த பெரியவரிடம் கேட்டான். அந்த பெரியவர் லோகேஷை பார்த்து, நான் அந்த ஆதனை கொல்றதுக்கு நம்ம பீமன் வம்சத்தை சேர்ந்த 2வது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்க ஆளுங்களை அனுப்பியிருக்கேன் லோகேஷ். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டிராகன் எலும்பு நமக்கு வந்துரும், அந்த ஆதன் செத்துட்டான்னு செய்தியும் நமக்கு வந்துரும் என்று சொல்லிவிட்டு சத்தமிட்டு சிரித்தார். அதை கேட்டு லோகேஷும் சிரித்துவிட்டு, எத்தனை பேரை அனுப்பியிருக்கீங்க என்று கேட்டான். அது 10க்கு மேல ஆளுங்களை அனுப்பியிருக்கேன் லோகேஷ். இந்த முறை நம்ம ஆளுங்க தோக்கவே மாட்டாங்க, ஏன்னா நான் அனுப்பியிருக்க பல பேர் எக்ஸ்போர்ட் லெவல் ஆளுங்க, அதனால அந்த ஆதன் இன்னைக்கு சாக போறது நிச்சயம் என்று கூறிவிட்டு சிரித்தார் அந்த பெரியவர். அதை கேட்டு லோகேஷும் சந்தோஷமாக உணர்ந்தான். மறுபக்கம் தணிகைநாதன் ஆதனை கொல்ல அவர் ஆள் அனுப்பியிருப்பதாக அட்டூரியனிடம் கூறினார். அதை கேட்டு அட்டூரியனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா, ஆனா இந்த விஷயத்தை கேட்கவும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று முகத்தில் ஒரு பிரகாசத்தோடு கூறினான் அட்டூரியன். தணிகைநாதன் அவரது இடத்திலிருந்து எழுந்து வந்து அட்டூரியனை பார்த்து, இந்த சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அட்டூரியன், நீ கவலைப்படாத, நான் அனுப்பியிருக்க ஆளுங்க எல்லாம் ஒருத்தர் 2 பேருக்கு சமம். இந்த பீமன் வம்சம் மாதிரி பேருக்கு வீரர்கள் இல்ல நான் அனுப்புன ஆளுங்க எல்லாம் நம்ம போருக்கு பயன்படுத்துற ஆளுங்க.
அதனால எண்ணமும் வேகமும் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னைக்கு அந்த ஆதன் கதை ஒரு முடிவுக்கு வர போறது உறுதி. அதை தடுக்க எவனாலையும் முடியாது என்று கோபமாக கத்தினார். அதை கேட்ட அட்டூரியன், இந்த வார்த்தை போதுயா, நான் தான் அவனை அந்த மதுரா அகாடமி போட்டியில கொல்லணும்னு இருந்தேன். ஆனா அவனை என் கையால கொல்ல முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம் மட்டும் என் மனசுல இருக்கியா என்று கூறினான். வருத்தம் எதுக்கு அட்டோரியன், நீ அடுத்த சைகன் வம்சத்தை வழி நடத்த போறவன். நீ வருத்தத்துல இருக்க கூடாது. உன் ஆற்றல் சக்திக்கு முன்னாடி அந்த ஆதன் எல்லாம் நிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீ இந்த விஷயத்தெல்லாம் கவலைப்படாத. உனக்கு சரியான வீரன் அது இன்னொரு நாட்டு இளவரசனா இருக்கணும், இல்லனா அவன் இன்னொரு நாட்டு மன்னனா இருக்கணும். இந்த ஆதெல்லாம் பொடி பையன், அவன் நீ கொன்னனா சின்ன பையனை கொன்னுட்டான்னு வரலாறு பேசும். அதனால ஆதம் மாதிரி ஆளுங்களை கொல்ல நம்ம எக்ஸ்போர்ட் ஆளுங்களே போதும் அட்டூரியன். நீ சந்தோஷமா போய் ஓய்விடு. நம்ம ஆளுங்க வந்ததும் சந்தோஷமான செய்தியோட நான் வந்து உன்னை பாக்குறேன் என்று கூறினார் தணிகைநாதன். அதை கேட்டதும் அட்டூரியன் சந்தோஷமாக சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து மகிழ்ச்சியாக அவனது அறைக்கு சென்றான். மறுபக்கம் சோமன் ஆதனை பார்த்து, என்னடா நமக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இவனுங்கெல்லாம் தனியா வந்தாலே என்னால சமாளிக்க முடியாது. ஏன்னா எல்லாம் முதல் எக்ஸ்போர்ட் லெவல் இல்லைன்னா ரெண்டாவது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவனுங்க. இதுல இவனுங்க இத்தனை பேர் நின்னுட்டு இருக்கானுங்க. நம்ம என்ன பண்ண போறோம் ஆதனே என்று பயத்துடன் கேட்டான். அதை கேட்ட ஆதன், என்ன பண்றது சோமன், விதியை நம்மளால மாத்த முடியாது. இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் போராடுவோம். அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி என்று கூறினான். அதை கேட்டுவிட்டு சோமனுக்கு பயம் மேலும் அதிகமானது. மச்சான், என்னடா நீயே இப்படி பேசிட்டு இருக்க? நீ தாண்டா ஏதாவது பண்ணி என்னை காப்பாத்தணும். நீ ஏதோ சக்தி வச்சிருப்பியா, பட்டாம்பூச்சி படிக்கட்டோ பல்லாங்குடி படிக்கட்டோ, அதை பயன்படுத்துறா, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் என்று கூறினான். அதை பயன்படுத்த முடியாது சோமன். அங்க பாத்தியா, குரங்கு குட்டி மாதிரி இவனுங்க அங்கங்க ஆளுங்களை போட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கானுங்க. இப்போ நம்ம அந்த சக்தியை பயன்படுத்தி மேல பறந்தா அந்த மேல இருக்கவன் சக்தியை வச்சு அடிச்சா அங்கிருந்து கீழே விழுந்தா அப்புறம் சண்டை கூட போட முடியாது பாத்துக்கோ என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட சோமன், ஆனா ஒரு விஷயம்டா, அவனுங்க நிக்கிறத விட நீ பேசுறத கேட்டாதான்டா எனக்கு பயம் அதிகமாகுது. சரி, ஆண்டவன மனசுல நினைச்சிட்டு களத்துல இறங்கி ஒரு கரகாட்டத்தை போற்ற வேண்டியதான் என்று கூறினான். அங்கிருந்து மக்கள் அனைவரும் ஆதனின் கதையும் சோமனின் கதையும் கொடூரமாக முடிய போகிறது என்று எண்ணிக்கொண்டு அங்கு ஆங்காங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு ஒரு சூறாவளி காற்று அடித்தது. அதை பார்த்து அங்கிருந்த 2 வம்சத்து வீரர்கள் ஆதன், சோமன் மற்றும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் காற்றில் அங்குமிங்கும் தள்ளாடி கொண்டிருந்தார்கள். அந்த சூறாவளி காற்றில் மண்வாரி அனைவரின் மீது இறைத்ததால் அங்கு யாரும் கண்களையே திறக்க முடியவில்லை. அப்போது அங்கு ஒரு நபர் நடந்து வந்து ஆதனுக்கும் அந்த 2 வம்சத்து ஆட்களுக்கும் நடுவில் நின்றான். அந்த நபர் யார்? அவன் எதற்காக இப்போது அங்கு வந்திருக்கிறான்? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் அதிரடியான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 174. ஆதனும் சோமனும் ஒருபுறம் நின்று கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் பீமன் வம்சத்து ஆட்களும் சைகன் வம்சத்து ஆட்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு ஒரு நபர் நடுவில் வந்து நின்றான். அவனை பார்த்த அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். ஏனென்றால் அங்கு வந்தது ஒற்றை கை வேங்கையனாகும். அவன் தனது வீரவாளுடன் வந்து அங்கு நின்றான். அதை பார்த்த சோமன், ஆஹா ஆதன, நம்ம எதிரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கப்பா, ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனி நம்ம ஊர் போய் சேருவோமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லடா. ஏன்னா இந்த மொட்டத்தலைய ஒருத்தம் போதும் நம்ம 2 பேரையும் பறக்க விடுறதுக்கு. இதுல அந்த பக்கம் வேற 2 வம்சத்து முக்கியமான ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம சோலி முடிஞ்சது என்று கூறினான். அதை கேட்ட ஆதன், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சோமன். நம்ம சாகிறதுக்கு முன்னாடி எப்படியும் 10 பேரையாவது கொன்னுட்டு தான் சாகணும். அதனால ஆயுதத்தை கையில் எடுத்து வச்சுக்கோ என்று கூறினான். அதை கேட்ட சோமன் பதட்டத்தில் இருந்தாலும் ஆதன் இருக்கும் நம்பிக்கையில் சண்டைக்கு தயாராக நின்று கொண்டிருந்தான். அப்போது வேங்கையனை பார்த்த சைகன் வம்சத்து வீரர்கள் பயந்து பின்னால் சென்றார்கள். அதை பார்த்த பீமன் வம்சத்து தலைவன் சைகன் வம்சத்து வீரர்களை பார்த்து, நீங்க எல்லாரும் எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? வேங்கையன் நம்மாளு. ஏன்னா எங்க சண்டை போட்டியில ஆதன் இந்த வேங்கையனை ஜெயிச்சுட்டான். அதுக்கு பழிவாங்கதான் வேங்கையனும் திரும்பி வந்திருக்கான்னு நினைக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்டதும் சைகன் வம்சத்து வீரர்கள் மீண்டும் 2 அடி முன்னெடுத்து வைத்து தைரியமாக நின்றார்கள். அப்போது சைகன் வம்சத்து தலைவன், ஓ அப்படியா விஷயம், இந்த ஆதன் எவனையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போல. எல்லாரையும் பகைச்சு பகைச்சு இவன் அப்படி என்னதான் சாதிக்க போறான் என்று கேட்டான். அதை கேட்ட பீமன் வம்சத்து தலைவன், அவன் சாதிக்கலாம் போலப்பா, அவன் இப்ப சாகதான் போறான் என்று கூறி சத்தமிட்டு சிரித்து விட்டு அவன் தனது எக்ஸ்போர்ட் லெவல் வீரனை பார்த்து, போய் நம்ம வேங்கையனை நம்ம பக்கம் கூட்டிட்டு வா போ என்று உத்தரவிட்டான். அதை கேட்டதும் வேங்கையன் சிறு புன்னகை செய்துவிட்டு அங்கிருந்த 2 வம்சத்து ஆட்களையும் பார்த்தான். அப்போது சைகன் வம்சத்து தலைவன் அவனது எக்ஸ்போர்ட் லெவல் வீரனை பார்த்து, நீ அவன் கூட போய் வேங்கையனை நம்ம பக்கம் கூட்டிட்டு வா என்று உத்தரவிட்டான். அதை கேட்டு வேங்கையன் திரும்பி ஆதனை பார்த்து சிரித்தான். அதை பார்த்த சோமன், ஆஹா மொட்டைய நம்மள பார்த்து சிரிக்கிறான்னா, நம்மள அந்தல சிந்தல ஆக்க போறான்னு நினைக்கிறான் ஆதனு என்று பதட்டத்தில் கூறினான்.
அதை கேட்ட ஆதன் தனது மின்னல் ஈட்டியை தங்க நிறமான டிராகன் ஈட்டியாக மாற்றி நின்றான். அப்போது அந்த 2 வம்சத்து எக்ஸ்போர்ட் லெவல் வீரர்களும் வந்து வேங்கையனுக்கு அருகில் நின்ற அடுத்த நிமிடம் அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அது என்னவென்றால் அந்த 2 எக்ஸ்போர்ட் லெவல் வீரர்களின் உடம்பு மட்டும்தான் அங்கு நின்று கொண்டிருந்தது. அவர்களின் இருவரின் தலையும் பறந்து சென்று அங்கிருந்த 2 வம்சத்து தலைவர்களின் காலில் விழுந்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். வேங்கையன் ஆதனுக்கு துணையாக நிற்கத்தான் வந்தான் என்று அங்கிருந்த 2 வம்சத்து வீரர்களும் அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள். அது மட்டுமின்றி அவன் வாள் எடுத்ததும் யாருக்கும் தெரியவில்லை. அவன் வெட்டி வீசியதும் அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவனது வாள் வீச்சு வேகம் இருந்தது. அதை பார்த்த ஆதனும் சோமனும் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். ஆதன நம்ம இப்ப இங்க பார்த்தது உண்மைதானா? இந்த வேங்கைய அந்த 2 வம்சத்து வீரர்களோட தலையை வெட்டி வீசுறானே, வேங்கைய இங்க வந்ததுக்கான காரணம் என்று ஆச்சரியத்தில் பேசுவதற்கு வந்தான் சோமன். அதை கேட்ட வேங்கையன், ஆமா, நான் ஆதனுக்கு துணையா நிக்கதான் வந்தேன் என்று சோமனை பார்த்து கூறிவிட்டு ஆதனை பார்த்து, என்ன ஆதன், 2 பேரும் சேர்ந்து இவங்க கூட சண்டை ஆரம்பிக்கலாமா என்று கேட்டான். ஆதனும் சரி என்று தலையசைத்தான். மறுபக்கம் சைகன் வம்சத்து தலைவன் பீமன் வம்சத்து தலைவனை கோபமாக பார்த்து, டேய், நீதானே சொன்ன இந்த வேங்கையன் நமக்கு சாதகமா தான் வந்திருக்கான்னு, ஆனா அவன் பாரு ஆதனுக்கு சாதகமா தான் இங்க வந்திருக்கான் என்று பதட்டத்துடன் கூறினான். நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அவன் ஆதம் கூட போவான்னு எனக்கு எப்படிடா தெரியும் என்று பீமன் வம்சத்து தலைவனும் கோபமாக கத்தினான். அந்த 2 வம்சத்து வீரர்களின் தலைவர்களும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசி வாக்குவாதமானது. அப்போது இடதுபுறம் மேலே அமர்ந்திருந்த ஒரு சைகன் வம்சத்து வீரன் நெஞ்சில் வாள் இறங்கியதோடு கீழே விழுந்தான். அப்போது அந்த 2 தலைவர்களும் அவர்களது வீரர்களும் அங்கு திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கும் போது வலதுபுறம் மேலே அமர்ந்திருந்த மற்றொரு சைகன் வம்சத்து வீரன் கழுத்தில் வாள் இறங்கியதோடு கீழே விழுந்தான். 2 தலைவர்களும் மீண்டும் இந்த பக்கம் திரும்பி பார்த்துவிட்டு அதன் பிறகு பீமன் வம்சத்து வீரர்களின் தலைவன் சைகன் வம்சத்து வீரர்களின் தலைவனை பார்த்து, நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல இந்த 3 பேருக்கும் முடிவு கட்டலாம் வா என்று கூறினான். அப்போது வேங்கையன் ஆதனை பார்த்து, ஆதன், நீ முதல் எக்ஸ்போர்ட் லெவல் வீரர்களை பாத்துக்கோ, நான் 2வது லெவல் எக்ஸ்போர்ட் வீரர்களை பாத்துக்கிறேன், அப்புறம் உன் நண்பனை வாரியர் லெவல் ஆளுகளை பாத்துக்க சொல்லு என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சரி என்று தலையசைத்தான். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, நான் கூட இந்த மொட்டையன் நம்மளை பார்த்து சிரிக்கிறத பார்த்து நம்மள சம்பவம் பண்ண போறான்னு நினைச்சேன் ஆதனே, ஆனா இவன் நம்ம கூடயே சேர்ந்து எதிரிகளை சம்பவம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா என்று கூறினான். ஆமா சோமனே, நானும் இந்த விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சரி, இது நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்ப சண்டையில கவனத்தை வை என்று கூறினான் ஆதன். அப்போது சோமன் தனது பெரும்பு குச்சியை சுற்றி கொண்டே வலதுபுறம் சென்றான். வேங்கையன் தனது வாளை எடுத்து சுழற்றி விட்டு இடது பக்கம் சென்று நின்றான். ஆதன் தனது தங்க நிறமான டிராகன் ஈட்டியை தரையில் குத்தி நடுவில் நின்று கொண்டிருந்தான். அப்போது பீமன் வம்சத்து 2வது லெவல் வீரன் கோடாலியை எடுத்துக்கொண்டு ஆதனை தாக்க வேகமாக வந்தான். அதை பார்த்த ஆதனும் அந்த வீரனோடு சண்டை போட தயாராக நின்று கொண்டிருந்தான். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் இடது பக்கம் இருந்த வேங்கையன் சற்றென்று வலது பக்கம் வந்து நின்றான். அப்போது அவன் தனது வாளை எடுத்து அந்த வீரன் எடுத்துக்கொண்டு வந்த கோடாலியோடு அவனது கையை வெட்டினான். அப்போது அவனது கை அந்த கோடாலியோடு தரையில் விழுந்தது. அதை பார்த்த ஆதனே திகைத்து போனான். அத்துடன் அந்த வாளை அந்த வீரனின் கழுத்தில் சொருகி எடுத்துவிட்டு மீண்டும் வந்து இடதுபுறமே நின்று கொண்டான். அவனது வேகத்தை பார்த்த அந்த 2 வம்சத்து வீரர்களும் நெஞ்சில் நெருப்பொல்லி கொட்டியது போல உணர்ந்தார்கள். அதை பார்த்த பீமன் வம்சத்து வீரர்களின் தலைவன், வேங்கையன், போதும், நீ அந்த ஆதனுக்கு சப்போர்ட்டா நின்னு எங்க 2 வம்சத்து ஆளுங்களை கொல்றது உனக்கு எந்த ஒரு பயனும் இல்ல. ஏன்னா எங்க 2 வம்சமும் உன் மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம உனக்கும் எங்க 2 பேரோட வம்சத்துக்கும் எந்த ஒரு பகையும் இல்ல. அதனால நீ இங்க இருந்து போயிரு, அதான் உனக்கு நல்லது. இல்லன்னா அந்த ஆதனோட சேர்த்து உன்னையும் கொல்ல வேண்டிய முடிவை நான் எடுப்பேன் என்று எச்சரித்தான். அதை கேட்ட வேங்கையன் சிறு புன்னகை செய்துவிட்டு, நான் என்ன முடிவு எடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ சொல்லிலாம் என்னால ஒரு முடிவு எடுக்க முடியாது. அப்புறம் கடைசியா என்ன சொன்ன, நீ என்ன கொல்ல போறியா? உங்க 2 வம்சத்து ஆளுங்களுக்கும் நான் நேரடியா சவால் வர்றேன். நீங்க என்ன இல்ல, இங்க நிக்கிற இந்த 2 பேர் பக்கம் கூட நெருங்க விட மாட்டேன். அப்புறம் நீ பீமன் வம்சத்தால் தானே, உன்னை கடைசியில உயிர் பிச்சை கேட்டு என் காலில் விழுந்து கதற விடுறேன்டா, இல்லனா நான் என் ஒத்த கையையும் நானே வெட்டிக்கிறேன்டா என்று சிங்கம் போல கர்ஜித்தான். அதை கேட்ட 2 வம்சத்து முதல் லெவல் எக்ஸ்பர்ட் வீரர்கள் இருவர் வந்து வேங்கையனை தாக்க வந்தார்கள். அப்போது ஆதன் தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி மேலே பறந்து வந்து வேங்கையனுக்கு மேலிருந்து வந்து அவனது ஈட்டியை ஒரு எக்ஸ்பர்ட் வீரனின் மீது எரிந்துவிட்டு மற்றொரு கையில் புயல் ஈட்டியை எடுத்து அந்த மற்றொரு எக்ஸ்பர்ட் வீரன் மீது எரிந்து நின்றான். அந்த 2 முதல் லெவல் எக்ஸ்பர்ட் வீரர்களும் அந்த 2 ஈட்டியும் தொண்டையில் பாய்ந்து இறந்து கீழே விழுந்தார்கள்.
அப்போது ஒரு வாரியர் லெவல் வீரன் வந்து சோமனை தாக்க வாளுடன் வந்தான். அவனை பீமன் வம்சத்து வீரர்களின் தலைவன் தடுக்க வந்தான். அப்போது அவனை மீறி அந்த வாரியர் லெவல் வீரன் வந்து சோமனை தாக்க வந்தான். சோமன் தனது சாட்டை சக்தியால் அந்த வீரனின் வாளை பிடுங்கி எறிந்துவிட்டு அவனை தனது சாட்டையை வைத்து தலையை மட்டும் விட்டுவிட்டு உடம்பை இறுக்கி கட்டினான். அந்த வீரனால் உடம்பை ஒரடி கூட அசைக்கவே முடியவில்லை. அப்போது வேங்கையன் தனது வாளை வைத்து அந்த நபரின் தலையை வெட்டி எறிந்தான். அதை பார்த்து அங்கிருந்த 2 வம்சத்து வீரர்களும் பதைபதைத்து போனார்கள். அப்போது வேங்கையன் சோமனையும் ஆதனையும் பார்த்து சிறு புன்னகை செய்தான். அதை பார்த்த சோமன், சூப்பரா வெட்டி வீசினடா மொட்டப்பையா, நான் உனக்கு ரசிகராயிட்டேன் என்று கூறிவிட்டு வந்து வேங்கையனின் தலையில் ஒரு முத்தமிட்டான். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்தான். அதை போல் வேங்கையனும் சிறு புன்னகை செய்துவிட்டு மூவரும் மீண்டும் திரும்பி அந்த வீரர்களை பார்த்து நின்றார்கள். அதன் பிறகு சண்டை ஆரம்பித்தது. அங்கிருந்த வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் வீரர்கள் எல்லாம் சோமன் பந்தாடி கொண்டிருந்தான். அப்போது ஆதனும் வேங்கையனும் சோமனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் ஆதன் முதல் லெவல் எக்ஸ்போர்ட் வீரர்களை குத்திக் கொன்று வீழ்த்திக் கொண்டிருந்தான். அதேபோல் வேங்கையனும் 2வது எக்ஸ்போர்ட் லெவல் வீரர்களின் தலையை துண்டித்துக் கொண்டும் கைகால்களை வெட்டி வீசிக் கொண்டும் இருந்தான். அவ்வப்போது ஆதன் வேங்கையனுக்கும் வேங்கையன் ஆதனுக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அங்கு சில வாரியர் லெவல் வீரர்கள் கை வெட்டப்பட்டதோடும் கால் வெட்டப்பட்டதோடும் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடினார்கள். அதில் 1-2 நபரை சோமன் விட்டுவிட்டான். அப்போது அங்கிருந்த அனைவரையும் ஆதனும் வேங்கையனும் கொன்று விட்டார்கள். அங்கு பீமன் வம்சத்து வீரர்களின் தலைவனும் சயகன் வம்சத்து வீரர்களின் தலைவனும் தான் இருந்தார்கள். அப்போது பீமன் வம்சத்து வீரர்களின் தலைவன், உங்க 2 பேரோட சக்தியும் தப்பா இட போட்டது என்னோட தப்புதான், என்ன விட்டுருங்க என்று பதட்டத்தில் கூறினான். அதை கேட்ட ஆதன், அச்சச்சோ, இப்படி தப்பான நேரத்துல சரியான விஷயத்தை கேக்குறியடா, அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது கண்ணே, அதுவும் இல்லாம நீ என் டிபார்ட்மெண்ட் இல்ல, நீ அப்படியே திரும்பி பாரு என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் பீமன் வம்சத்து வீரர்களின் தலைவன் வேகமாக பின்னால் திரும்பி பார்த்தான். அப்போது அங்கு வேங்கையன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அவனது பதட்டம் மேலும் அதிகமானது. அப்போது அவன் வேங்கையனின் காலை பிடித்துக் கொண்டு, வேங்கையன், நான் உன்னை கொல்லுவேன்னு சொன்னது தப்புதான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மட்டும் கொல்லாத வேங்கையன் என்று கெஞ்சினான். இப்பதான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உன் பின்னாடி ஆளுங்க நிக்கிறாங்கன்னு திமிர்ல பேசின, அடுத்த 1/2 மணி நேரத்துல ஆண்டவன் உன்னை எங்க நிறுத்திருக்கான் பாத்தியா, நீ உன் வார்த்தையில இருந்து பின்வாங்கலாம், ஆனா நான் அப்படி பின்வாங்க மாட்டேன்டா என்று கூறிவிட்டு ஆதனை பார்த்தான் வேங்கையன். அப்போது ஆதனிடம் வந்த சைகன் வம்சத்து வீரர்களின் தலைவன், என்ன கொன்றாத ஆதன், எனக்கு உனக்கும் எந்த ஒரு பகையும் இல்லைன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்படி இருக்கும்போது நீயே என்ன கொல்லணும் சொல்லு என்று கெஞ்சினான். கரெக்ட் தான், உனக்கு எனக்கும் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பகையும் இல்ல, ஆனா நீ இப்ப இன்னொரு ஆளை சொன்னதை கேட்டு என்ன கொல்ல வந்தியே, அப்பவே உனக்கும் எனக்கும் பகை ஆரம்பிச்சிருச்சு, இனி இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, அதனால நீ என்கிட்ட கெஞ்சுறதுல எந்த ஒரு பயனும் இல்ல என்று ஆதன் கூறிவிட்டு அவன் தனது மின்னல் ஈட்டியை எடுத்தான். மறுபக்கம் வேங்கையனும் அவனது வாளை உயர்த்தினான். ஆதன் தனது ஈட்டியை வைத்து அந்த சயகன் வம்சத்து வீரர்களின் தலைவனின் தொண்டையில் குத்தினான். வேங்கையன் ஒரே வெட்டில் பீமன் வம்சத்து வீரர்களின் தலைவனின் தலையை துண்டாக்கி வெட்டி எறிந்தான். அதை பார்த்த சோமன் கைதட்டியும் விசிலெடுத்தும் வேங்கையனையும் ஆதனையும் பாராட்டினான். அப்போது வேங்கையன் மற்றும் ஆதன் இருவரும் சோமனை பார்த்து சிறு புன்னகை செய்தார்கள். அப்போது ஆதன் வேங்கையனை கட்டி அணைத்து விட்டு, ரொம்ப நன்றி வேங்கையன், இன்னைக்கு நீ செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் என்று பெருமிதமாக கூறினான். பரவாயில்ல ஆதன், உங்ககிட்ட இருந்து எனக்கு நன்றி வேண்டாம், அதை விட விலை மதிப்பு மிக்க ஒரு விஷயம் வேணும் என்று கூறினான் வேங்கையன். அதை கேட்டதும் ஆதனும் சோமனும் ஒருவரை ஒருவர் குழப்பத்துடன் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வேங்கையன் ஆதனிடம் பேசுவதற்கு தயாராக இருந்தான். அப்போது மறுபக்கம் சைகன் வம்சத்து எக்ஸ்போர்ட் ஒருவன் கையில் வெட்டுப்பட்டதோடும் அட்டோரியனின் அரண்மனையை நோக்கி ஓடினான். அவனை பார்த்த அங்கிருந்த அனைத்து வீரர்களும் அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள். அங்கு தணிகைநாதன் மற்றும் அட்டோரியன் இருவரும் அமர்ந்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த வீரன் கையில் வெட்டுப்பட்டு ரத்தம் கொட்ட ஓடி வந்த தங்களது எக்ஸ்போர்ட் லெவல் வீரனை பார்த்ததும் பேரதிர்ச்சி அடைந்து எழுந்து நின்றார்கள். அட்டோரியன் அந்த வீரனை பார்த்து, வீரனே, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ரத்த காயத்தோட வந்திருக்க என்று கேட்டான். அட்டோரியன், அவன் நம்ம தளபதி கூட ஆதனை கொல்ல போன வீரர்கள்ல ஒருவன், இரு, என்ன விஷயம் நான் கேக்குறேன் என்று தணிகைநாதன் கூறிவிட்டு அந்த வீரனை பார்த்து, என்னாச்சு சந்திரா, உன்னை நம்ம தளபதி கூட அனுப்பி வச்சிருந்தனே, எங்க அந்த தளபதியை காணோம், ஆதனை கொன்னுட்டீங்களா இல்லையா என்று பதட்டத்துடன் கேட்டார். அப்போது அந்த வீரன் அங்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் இருவரிடமும் எடுத்துரைத்தான். அதை கேட்டு இருவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த வீரன் பேசி முடித்ததும் தணிகைநாதன் அங்கிருந்த மற்றொரு வீரனை பார்த்து, இவனை கூட்டிட்டு போய் மருந்து போட்டு விடுங்க என்று கூறினார். அந்த வீரனை சில வீரர்கள் வந்து மருந்து போடுவதற்கு அழைத்துச் சென்றார்கள். தணிகைநாதன் கோபமாக வந்து தனது இடத்தில் அமர்ந்தார். தணிகைநாதன் அடுத்து என்ன செய்ய போகிறார்?
ஆதனிடம் வேங்கையன் என்ன விஷயம் கேட்கப் போகிறான்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் இனிமையான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 175. தணிகைநாதன் அதிர்ச்சியில் சென்று அவரது இருக்கையில் அமராமல் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த அட்டோரியன், ஐயா, உங்க கோபம் எனக்கு புரியுது. அதுக்காக நீங்க இவ்வளவு கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லையா. வந்து அமைதியா உட்காருங்கயா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் என்று கூறினான். அதை கேட்ட தணிகைநாதன் அமைதியாக வந்து அவரது இருக்கையில் அமர்ந்து விட்டு, என்ன பேசி என்ன பிரயோஜனம் அட்டோரியன்? அந்த ஆதன் கூட வேங்கையன் நண்பனா சேர்ந்துட்டான். அதோட விளைவு என்னன்னு உனக்கு தெரியுமா? இப்ப நம்ம அவனை கொல்ல வீரர்கள் அனுப்பின இடத்துக்கு போய் பார்த்தா அங்க நம்ம வம்சத்து ஆளுங்களும் அந்த பீமன் வம்சத்து வீரர்களும் கொடூரமா செத்து கிடப்பாங்க. இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, அங்க செத்து கிடக்கிற முக்கல்வாசி வீரர்கள் எக்ஸ்போர்ட் லெவல் வீரர்கள் அட்டோரியன். இதை எப்படி சாதாரணமா எடுத்துக்கிறது? அதுவும் இல்லாம ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் வீரன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர முடியாம ஒரு வாரியர் லெவல் வீரன் அவங்களுக்கு தெரியாம தப்பிச்சு வந்து நமக்கு தகவல் சொல்லியிருக்கானா, இது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம் என்று கேட்டார். அதை கேட்ட அட்டோரியன், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்யா, ஆனா நீங்க தான் சொன்னீங்க என்ன 1 மாசம் பொறுமையா இருக்க சொல்லி. இல்லனா நான் இப்ப கிளம்புனா கூட அந்த ஆதனை கொன்னுட்டு வந்துடுவேன். ஆனா ஒரு வாரியர் லெவல் வீரனை எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்க அட்டோரியன் கொன்னுட்டான்னு சொன்னா நல்லா இருக்காதியா. அதனால நீங்க சொன்னதுதான் சரின்னு நான் 1 மாசம் இன்னும் கடுமையா பயிற்சி எடுக்கிறேன்யா. அந்த ஆதனை மதுரை அகாடமி போட்டியில பண்ற சித்திரவதையில அவன் ஏன்டா நம்மள பகிச்சுக்கிட்டோன்னு வருத்தப்படுவான்யா என்று கூறினான். நீ சொல்றதும் சரிதான் அட்டோரியன். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம வீரர்களை அனுப்பிட்டேன். கண்டிப்பா அந்த வேங்கைய மட்டும் அங்க வரலன்னா நம்ம வீரர்கள் ஆதனை கொண்டு இருப்பாங்க. சரி, யார் கையில யார் சாகணும்னு விதி இருக்கோ அதுபடிதான் நடக்கும். சரி அட்டோரியன், நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து உன்னை பாக்குறேன் என்று கூறினார் தணிகைநாதன். அட்டோரியனும் சரியென்று கூறிவிட்டு தலையசைத்தான். தணிகைநாதனும் எதையோ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டு அவரது அறைக்கு சென்றார். மறுபக்கம் ஆதன் வேங்கையனை பார்த்து, என்ன விஷயமா இருந்தாலும் கேளு வேங்கையன், உன் கோரிக்கையை நிறைவேற்றிட்டு நாங்க எங்க ஊருக்கு போறோம் என்று கூறினான். அதை கேட்ட வேங்கையன், ஆதன், இதுவரைக்கும் என்னை யாரும் எதிர்த்துட்டு உயிரோட போனதே இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு மரண பயத்தை காட்டினதில்ல. இந்த 2 விஷயத்தையும் கண்ணுக்கு முன்னாடி காட்டின ஒரே ஆள் நீதான். அதனால எனக்கு நீதான் தலைவன். நான் உன் அடிமையா இருந்து நீ எங்க போனாலும் உன் கூடயே இருந்து உன்னை பாதுகாக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கூட ஆதன் என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதனுக்கும் சோமனுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் வேங்கையன் எவ்வளவு பெரிய மாவீரன் என்று இருவருக்கும் நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு மாவீரன் தனக்கு அடிமையாக வர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்கு என்ன பதில் சொல்வதென்று அறியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தான் ஆதன். அப்போது சோமன் வேங்கையனை பார்த்து, வேங்கையன், சும்மா விளையாடாதப்பா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நாங்க அதை பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறோம் என்று கூறினான். வேங்கையன் சோமனை பார்த்து, இல்லப்பா, நான் விளையாடல, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். எனக்கு ஆதன் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா அவன் ஈட்டி சக்தியும் அவன் ஆற்றல் சக்தியும் என்ன ரொம்பவே ஈர்த்துருச்சு. அதனாலதான் நான் நேரடியா ஆதனை பார்த்து இதை கேட்கலான்னு வந்தேன். நான் வந்த நேரம் பார்த்து உங்களை அந்த 2 வம்சத்து ஆளுங்களும் சுத்தி வளைச்சிட்டாங்க. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, உங்களை காப்பாத்தவும் எனக்கு ஒரு உதவியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆதனோட சக்தியும் உன்னோட சக்தியும் பார்க்கவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்று கூறினான். அதை கேட்ட சோமன் திரும்பி ஆதனை பார்த்து, மச்சான், அவர் உண்மையாதான் சொல்றாரா, அவருக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்றா என்று கூறினான். ஆதன் சோமனை பார்த்து, இரு சொல்றேன் சோமனு என்று கூறிவிட்டு சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தான். அதன் பிறகு வேங்கையனை பார்த்து, வேங்கையன், நீங்க ஒரு மாவீரன். அதை நான் சொல்லி உங்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் தெரிய வேண்டாம். நீங்க உங்க வாள் எடுத்து எதிராளியை கொல்றதும் தெரியாது, அதை உங்க உரையில வைக்கிறதும் தெரியாது. அப்படிப்பட்ட மாவீரன் வந்து எனக்கு அடிமையா இருக்கணுங்கிறது எனக்கு சரியா படல வேங்கையன் என்று கூறினான். அதை கேட்டு வேங்கையன் சிறு புன்னகை செய்துவிட்டு, என்ன வால் சக்தி இருந்து என்ன பண்றது ஆதன்? நான் உன்ன மாதிரி ஒரு வீரன் கிட்ட தோத்து போனேன்ல, நான் உன்கிட்ட மறுபடியும் கேக்குறேன். நான் உன் கூடவே பயணிக்கணும்னு விரும்புறேன் ஆதன். அதுக்கு நீங்க உங்க அடிமையா இல்ல, ஒரு பாதுகாவலனா ஏத்துக்கோங்க ஆதன் என்று ஆதன் முன்பு முட்டி போட்டு தலைகுனிந்து அமர்ந்தான். அதை பார்த்த ஆதனுக்கும் சோமனுக்கும் மிகவும் சங்கடமாக இருந்தது. அத்துடன் அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், காத்து வேகத்துல சண்டை போட்ட வேங்கையன் இப்படி ஒரு வாரியர் லெவல் சக்தி இருக்கவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கான்னா இந்த வாரியர் லெவல் பையன் சாதாரணமான ஆள் இல்ல என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் சற்றும் தாமதிக்காமல் வேங்கையனின் கையை பிடித்து மேலே எழுப்பிவிட்டு, வேங்கையன், நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீ கண்டிப்பா மறுக்காம ஒத்துக்கணும், சரியா என்று கூறினான். அதை கேட்டதும் சோமனுக்கும் வேங்கையனுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் இருவரும் ஆதன் என்ன சொல்ல போகிறான் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள்.
அப்போது ஆதன் வேங்கையனை பார்த்து, வேங்கையன், நீ என் கூடவே இருக்கலாம், அதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. ஆனா நான் உன்னை அடிமையெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். அதுக்கு பதிலா நீ எங்க நண்பனாவா, நம்ம 3 பேரும் சேர்ந்து பயணிக்கலாம். ஆனா நண்பன் சொல்லிட்டு நீ எனக்கு துரோகம் பண்ணேன்னு தெரிஞ்சதுனா வை என்று பேசுவதற்கு வந்தான். அப்போது அவனை குறுக்கிட்ட சோமன், துரோகம் பண்ணேன்னு வையே, உன் மொட்டை மனைய 2ஆ பொளந்து அதுல வர ரத்தத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் ஆதனும் வேங்கையனும் சிரித்தார்கள். அந்த விஷயத்தை சோமன் விளையாட்டாக கூறினாலும் அந்த விஷயத்தில் ஆதன் மிகவும் கண்டிப்புடன் தான் நடந்து கொள்வான். ஏனென்றால் நண்பன் என்ற உறவு மிகவும் விலை மதிப்பற்ற ஒரு உறவாகும். அதில் நடிப்பு, போலி, சுயநலம் போன்ற எது இருந்தாலும் ஆதனுக்கு பிடிக்காது. அதனால்தான் இந்த விஷயத்தை ஆதன் முதலிலேயே சொல்லிவிட்டான். அதை கேட்டதும் வேங்கையன் ஆதனை பார்த்து, நான் உனக்கு சிறந்த நண்பனா இருப்பேன் ஆதன். அப்புறம் சோமன் சொன்ன மாதிரி தப்பான நண்பனா நான் மாறவே மாட்டேன் என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதனும் சோமனும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அப்போது அங்கு மீண்டும் 3 வான வேடிக்கைகள் வந்து விடுத்தது. அதை பார்த்த சோமன், பாத்தியா வெங்கையா, நீ எங்க கூட வந்து சேர்ந்ததை எவனோ பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறான் என்று கூறினான். அப்போது அதை பார்த்த ஆதன், எதுக்கு வெங்கையன் இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறாங்க, இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, இந்த இடம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டான். இத பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆதன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். இந்த இடத்தோட பேரு அரசபுரம். இங்க எல்லா விதமான சக்தி வாய்ந்த மாத்திரைகளும் கிடைக்கும், மருத்துவம் சம்பந்தப்பட்ட மாத்திரைகளும் கிடைக்கும். அதுதான் அந்த ராஜ்யத்தோட முக்கியத்துவமே என்று கூறினான். அதை கேட்டதும் சோமன் வேகமாக திரும்பி ஆதனை பார்த்து, ஆதன், நம்ம சிந்து அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கால, அப்ப அவளுக்கு தேவையான மாத்திரையை கூட அங்க கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல என்று கூறினான். ஆமா சோமன், நானும் இப்ப அதை தான் யோசிச்சேன். அந்த மருத்துவ மாத்திரை மட்டும் நம்ம வாங்கிட்டா சிந்து உயிரை காப்பாத்திரலாம் சோமன் என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட வேங்கையன், என்னாச்சு ஆதன், நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன் வேங்கையன், நீ உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லு என்று கூறினான் ஆதன். அந்த அரசபுரத்துலதான் சிறந்த மருத்துவம் தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. மத்த ஊர்ல எல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்க 80% ஆளுங்க இருப்பாங்க, 20% மருத்துவம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஆனா இந்த அரசபுரத்துல மட்டும்தான் 100% மார்ஷியல் ஆர்ட்ஸும் 100% மருத்துவமும் கத்துக்கிட்டு இருப்பாங்க ஆதன். நம்ம எல்லா வம்சத்து ஆளுங்களும் அந்த அரசபுரத்துல இருக்க மருத்துவர்கள் கிட்டதான் மாத்திரைய விலைக்கு வாங்குவாங்க ஆதன் என்று கூறினான் வேங்கையன். சரி சரி வேங்கையன், இப்ப எதுக்கு இவங்க இப்படி பட்டாசு விட்டுட்டு இருக்காங்க என்று கேட்டான் சோமன். அது அந்த ராஜ்யத்தோட ராஜா சாகர் நிலைமையில இருக்காரு. அதனால அந்த ராஜாவோட முக்கியமான 2 சிஷ்யர்கள் அடுத்து அந்த இடத்துக்கு நான் தான் வருவேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இத்தனை வெடி போடுறத பார்த்தா அங்க ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல ஆதன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நேரா போய் தான் பார்க்கணும். அங்க போலாமா ஆதன் என்று கேட்டான் வேங்கையன். ஆதன் திரும்பி சோமனை பார்த்து, என்ன சோமனு, அங்க போய் பார்க்கலாமா இல்ல ஊருக்கு போலாமா என்று கேட்டான். என்ன கேட்டா நான் ஊருக்கு போலான்னு தான் சொல்லுவேன். ஆனா நீங்க 2 பேரும் இருக்கிற ஆர்வத்துக்கு அங்க போய் பார்த்துட்டே வந்துடலாம் வாங்க என்று கூறினான் சோமன். எதுக்குடா இப்படி சுத்தி வளைச்சு பேசுற, நேரடியா போகலான்னு சொல்ல வேண்டியதானடா என்று சிரித்துக்கொண்டே கூறினான் ஆதன். சரி வாங்க வாங்க, சட்டுப்புட்டுன்னு போய் என்ன விஷயம்னு பார்த்துட்டு ஊரை பார்த்து போலாம் என்று கூறினான் சோமன். அதன் பிறகு மூவரும் அங்கு செல்லும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து அரசபுரத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். அவர்களுடன் சேர்ந்து அங்கிருந்த எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் வீரர்களும் அரசபுரத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் செல்லும் வழியில் பல மக்கள் அவர்களுடன் இணைந்து அரசபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு நபர் மற்றொரு எக்ஸ்போர்ட் லெவல் வீரனை பார்த்து, அண்ணா, என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அரசபுரம் ஆளுங்க இத்தனை வான வேடிக்கை விட்டுட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம இன்னைக்கு எக்ஸ்போர்ட் லெவல் ஆளுங்களும் அதிகமா போறாங்க, அப்படி என்னன்னா பிரச்சனை என்று கேட்டான். அது அந்த ராஜ்யத்தோட ராஜா சாக போறாருன்னு சொல்றாங்க தம்பி. அவரு தியானத்துல போய் உட்காந்துட்டாராமா. அவர் அப்படியே தியானம் பண்ணிட்டு இறந்துருவாருன்னு சொல்றாங்க. அதனாலதான் எல்லா மக்களும் அதை பார்க்க அங்க ஓடி போயிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு ரகசிய இடம் வேற திறந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுலதான் எக்ஸ்போர்ட் ஆளுங்க ரொம்ப ஆர்வமா போயிட்டு இருக்காங்க என்று கூறினான் அந்த எக்ஸ்பர்ட். அதை கேட்ட ஆதன், ரகசிய இடமா, அந்த இடத்துல அப்படி என்ன இருக்கும், அதை பார்க்க ஏன் எல்லா எக்ஸ்போர்ட் ஆளுங்களும் போயிட்டு இருக்காங்க என்று நினைத்தான். ஆதன், அவங்க பேசினதை கேட்டியா, அந்த ரகசிய இடம் அந்த அரசபுரத்துக்குள்ளதான் இருக்கு. அது ரொம்ப புதிரான ஒரு இடம், யாரும் பார்க்காத புதுமையான இடம். அதை பார்க்கதான் எல்லாரும் போறாங்க. நம்மளும் அங்க போனாதான் அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் என்று கூறினான் வேங்கையன். அதை கேட்ட ஆதனும் சோமனும் சரியென்றவாறு தலையசைத்து விட்டு மூவரும் வேக வேகமாக அந்த அரசபுரம் நோக்கி சென்றார்கள். அந்த ஊரில் இருந்த அனைத்து எக்ஸ்போர்ட்களும் மற்ற ஊரில் இருந்த பீமன் வம்சத்து சண்டைக்கு வந்த எக்ஸ்போர்ட்களும் அரசபுரத்தை நோக்கித்தான் விரைந்து கொண்டிருந்தார்கள். அந்த அரசபுரம் ராஜ்யம் மேற்கு பக்கம் ஒரு ஓரத்தில் இருப்பதாகும். அந்த ஊரை மக்கள் மாத்திரைகளின் மாளிகை என்று அன்புடன் அழைப்பார்கள். உலகமெங்கும் இருக்கும் பல பெரிய பெரிய வம்சத்தாட்களும் அரசபுரத்தின் மீது மரியாதையும் நட்பும் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஏதேனும் மாத்திரை வேண்டுமென்றாலும் அவர்கள் நேரடியாக வந்து
அரசபுரத்தில் வாங்கி கொண்டு செல்வார்கள். மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் மாத்திரைகள் தான் ஒரு வீரனுக்கு முக்கியமான ஒன்றாகும். அது மட்டுமின்றி அந்த மாத்திரை தான் ஒரு வீரன் ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவல் செல்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஒன்றாகும். அந்த மாத்திரையை வைத்து எல்லா விதமான நோய்களும் தீர்க்கலாம், சக்தியையும் பெறலாம் மற்றும் பல எண்ணற்ற விஷயங்களையும் செய்யலாம். இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் இருக்கும் வீரர்கள் அனைவரும் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு மாத்திரை சக்தியை நிச்சயமாக பயன்படுத்தி இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி மாத்திரை பற்றி படிக்கும் மருத்துவராவதும் சாதாரணமான தியானத்தில் செய்ய முடியாத ஒரு விஷயமாகும். அது ஒரு லெவலில் இருந்து மற்றொரு லெவல் போகும் தியானத்தில் இருந்து 2-3 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாகும். அப்படி இருந்தும் அரசபுரம் மக்கள் அனைவரும் அந்த மருத்துவ சக்தியை பயின்று வருகிறார்கள். என்னதான் பல நபர்கள் இந்த கலையை கற்றுத் தேர்ந்தாலும் அதில் சிலர் மட்டும்தான் மாஸ்டராக இருந்தார்கள். அந்த அரசபுரத்தில் நெருப்பு சக்தி தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக இருந்தது. அரசபுரத்தில் இருக்கும் மலைகளில் இருந்து கிடைக்கும் செடி கொடிகளை வைத்துத்தான் மிகவும் சக்தி வாய்ந்த மாத்திரைகளை செய்வார்கள். அங்கிருந்த மக்கள் எக்ஸ்போர்ட் மற்றும் அனைவரும் அரசபுரத்திற்குள் வந்தார்கள். அங்கு ஒரு பெரிய மலை இருந்தது. அனைவரும் அந்த மலையின் உச்சியை பார்த்து கொண்டே மேலே ஆர்வமாகவும் வேகமாகவும் ஏறினார்கள். வேங்கையனும் ஆதனுக்கும் சோமனுக்கும் அந்த மலையின் பெருமையை எடுத்து சொல்லிக் கொண்டே மலை ஏறினார்கள். அந்த மலையின் கீழிருந்து பார்த்தாலும் அந்த மலையின் உச்சியில் இருக்கும் நபர்கள் தெளிவாக தெரிந்தார்கள். அதுதான் ஆதனுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. இத்தனாயிரம் பேர் அந்த மலையில் ஏறி கொண்டிருந்தாலும் அந்த மலையின் உச்சியில் ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பதை கீழிருந்தே தெரிந்து கொண்டான் ஆதன். அப்போது வேங்கையன் ஆதனை பார்த்து, ஆதன், அந்த மலைக்கு மேல ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ளதான் அந்த அரசபுரத்தோட ராஜா தியானத்தில் இருப்பாரு. அவர் ஒரு யோகி மாதிரி தான் ஆதன். அதனாலதான் அவரோட மரணம் அவருக்கே தெரிஞ்சு போய் தியானத்தில் இருக்காரு என்று கூறினான். அதை கேட்டுக்கொண்டே ஆதனும் சோமனும் மெதுவாக அந்த மலையை ஏறி கொண்டிருந்தார்கள். அந்த அரசபுரத்தில் சிறு வயதில் இருப்பவர்கள் கூட எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் ஆற்றலை வேகமாக படித்து அதில் கைதெறிந்திருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு வழியாக ஆதன், சோமன் மற்றும் வேங்கையன் அந்த மலையை ஏறி நின்றார்கள். அங்கு இரு பக்கம் பிரிந்து 2 வீரர்கள் சில வீரர்களுடன் நின்று கொண்டு எதிரில் இருப்பவர்களை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அதை பார்த்த சோமன், என்னப்பா, நம்ம வர வேண்டிய மலைக்கு பதிலா வேற மலை ஏறி வந்துட்டோமா? இங்க என்ன எல்லாரும் மார்வல்ஸ் கிளைமேக்ஸ்ல வர்ற மாதிரி 2 பக்கமும் பிரிஞ்சு நின்றுட்டு சண்டை போடுறதுக்கு தயாரா நிக்கிற மாதிரி இருக்கு என்று கூறினான். அதை கேட்டு ஆதனும் வேங்கையனும் மட்டுமில்லாமல் அவர்களுக்கு பின்னால் இருந்து வந்த மக்கள் மற்றும் சில எக்ஸ்பர்ட்களும் சிரித்தார்கள். அப்போது அந்த 2 பக்கம் இருக்கும் வீரர்களையும் ஆதன் பார்த்தான். அங்கு ஒரு பக்கம் இருந்த வீரர்களின் முதல் வரிசையில் தமிழ்வாணன் நின்று கொண்டிருப்பதை ஆதன் பார்த்து விட்டான். அரசபுரம் அறிவிக்கப் போகும் விஷயம் என்ன? அரசபுரத்தில் ஆதன் பார்க்கவிருக்கும் புது நபர்கள் யார்? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன?